தக்காளி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் போட்டிருக்கேன். அதில் கடுகு வெடிக்க விடுவோம். கடுகு வெடிச்சிட்டு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துப்போம். இதில் ஜீரகமும் இப்போ கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன், கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, அதை போட்டு நம்ம நல்லா வதக்கிண்டுடலாம். இதை நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தக்காளி குருமான்றதுனால நீங்கள் அதிகமாக தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரமும் நம்ம போட்டுக்கலாம். அது காம்பன்சேட் ஆகிடும். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். அப்புறமா கடைசியாக நம்ம தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா இது சட்டுன்னு சீக்கிரம் வதங்கிடும். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா வதங்கிடும். கொஞ்சம் கனமான பாத்திரமாக நீங்கள் இதுக்கு சமைச்சிக்கணும், அடி பிடிக்காது. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாய் பொடி, இது மிஷின்லேயும் கொடுத்து அரைச்சிக்கலாம். வரமிளகா ஒரு பங்கு, தனியா ஒரு பங்கு கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாம்பார் மிளகாய் பொடி ரெடிமேடாகவே கிடைக்குது, நீங்கள் அதையும் வாங்கி போட்டுடலாம். இது நம்ம காரத்துக்கு ஏற்ப போடலாம். நான் சும்மா இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தூவிண்டுடலாம். முதல்ல நான் தூவாமல் இப்போது ஏன் தூவுறேன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் எண்ணெயில் தூவிட்டிங்கன்னா அது கொஞ்சம் அடி பிடிக்கும். இப்போ தூவினீங்கன்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் மிங்கிள் ஆகும். இப்போது இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது தேவையான அளவு தண்ணி இதில் விட்டுடலாம். நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்கணும். 15 மினிட்ஸ் கொதிச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் விட்டிங்கன்னா அந்த தக்காளி குழம்பு ரெடி ஆகிடும். நான் பார்த்தேன்னா கொஞ்சம் நல்லா நீர்க்க தண்ணி விட்டுருக்கேன். நான் ஏன்னா நல்லா கொதிச்சு வந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கிரேவி நல்லா இதுவாக இருக்கும் டெக்ஸ்சர். இது 15 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு அந்த பதத்தை நான் காமிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவிடலாம்.
கொதிக்க விடுறதுக்கு முன்னாடி நீங்கள் கொத்தமல்லி போட்டு கொதிச்சதுன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது 15 நிமிஷமும் ஒரு 2 மினிட்ஸ் சிம்லேயும் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இது தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இது வந்து எல்லா இட்லி, தோசை, உப்புமா, சப்பாத்தி இந்த மாதிரி எல்லா டிஃபனுக்கும் இது சைட் டிஷ்ஷாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு திக் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதை நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் எனக்கு கொடுங்க. தேங்க்யூ.